வணக்கம் இந்தியா. வியாழக்கிழமை நமது சந்தைகள் மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. மெயினாக இண்டெக்ஸ் காலையில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டே ஹை 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷரில் அந்த செலக்டட் ஹெவி வெயிட்ஸ். ஸோ நிஃப்டி மார்ஜினலி லோவராக முடிஞ்சிருக்கு. அதாவது 10 புள்ளிகள் குறைந்து 23,648, அட்வான்சஸ் 1673, டிக்ளைன்ஸ் 1215. ஸோ மெயினாக குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோன்னா ரிமைன் ஒரு ஃபோக்கஸாக இருந்துகிட்ருக்கு. பிரெண்ட் க்ரூடு ஸ்டெபிளைஸ் அரௌண்ட் $105 USD. ஸோ பேரல் ஆன் தேர்ஸ்டே இது ஒரு ஷார்ப் டிக்ளைன், நியர்லி 6% லாஸ்ட் 2 நாளில் வீழ்ச்சியை தழுவினது. இன்றைக்கி ஒரு பிரீத் இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் இந்த வாலட்டைல் மூவ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு ட்ரேடிங் எக்கானமிக்ஸ் அண்ட் ட்ரேடர் ரிமைன் பார்த்திங்கன்னா ஒரு காஷியஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிள் US ஈரான் டீல் திருப்பி ரீஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈஸ் சப்ளை கன்சர்ன் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் இன்றைக்கி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு 3%க்கு கீழே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ ஈஸிங் த வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட்டை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் ஸ்டில் இன் த பாசிட்டிவ் வே. ஸோ கிட்டத்தட்ட 95 பங்குகள் 52 வீக் ஹையையும் 29 பங்குகள் 52 வீக் லோவும் 124 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு 71 பங்குகள் லோவர் சர்க்கியூட். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 11 துறைகளில் 6 துறைகள் பாசிட்டிவாக இருக்கிறது. அதுபோல் நிஃப்டி மிட் கேப் இன்னைக்கு 0.0% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் அட்வான்ஸ்டு பை 0.63%. இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு 0.6%. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆர்பிஐ இன்னைக்கு இன்டர்வென் த்ரூ த ஸ்டேட் அண்ட் பேங்க்ஸ் மூலியமாக அக்ரெசிவாக டாலரை விற்றுருக்காங்க பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் அவர்ஸ்லேயே. அதனால தான் இந்த ரீசன்ட் அப்ரிசியேஷனே கிடைச்சது. இல்லைன்னா ஃபர்தர் வீழ்ச்சி ஆகிருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. துறைகளை பொறுத்தவரை ரியாலிட்டி, எனர்ஜி, ஆட்டோ பையிங் இருந்தது. ஏன்னா அந்த டாலர் வீழ்ச்சினால். மறுபுறம் ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் கெய்னஸில் கிராசிம், இண்டிகோ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அருமையான ரிசல்ட்டு, ஆல் டைம் ஹை. இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ ட்ரெண்டு ஏரிய பங்குகள் இறங்கினதில் பஜாஜ் ஃபினான்ஸ், தென் ஹிந்துஸ்தான் லீவர், டெக் மஹேந்திரா, பஜாஜ் ஃபின்சர், டாடா கன்சூமர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் ப்ராஃபிட் புக்கிங்கில். அதுபோல் இன்றைய தினம் HSBC இந்தியா PMI காம்போசிட் சர்வீசஸ் பார்த்தோன்னா 58.1 வர்சஸ் 58.2. இவ்வளோ டிஃபிகல்ட்டிலையும் இட் இஸ் ஷோன் இன் அ பெட்டர் மூவ். அதனால் மார்க்கெட் அதனால தான் காலையில் ஃபுல்லாகவே நன்கு இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் 901 ரூபீஸ் இறங்கி 1,59,000, வெள்ளி 4,122 ரூபாய் இறங்கி 2,20,000, க்ரூட் ஆயில் 256 ரூபாய் அதிகரித்து 9,719 மணிமாய் கொண்டிருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு பிலோ ஆவரேஜ் வால்யூம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமில் முடிவடைந்திருக்கிறது. ஸோ அதுபோல் இன்றைய தினம் ஐவிஆர் இந்த ரீட்டைலர் லென்ஸ்கார்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.5% ஏறி இருக்கு. ஸோ நியர்லி 46% இயர் ரெவென்யூ க்ரோத் மார்ச் குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க. மேலும் எலக்ட்ரிக் 2 வீலர் மேனுஃபேக்சரர் ஓலா அதுவும் 4% இன்னைக்கு வீழ்ச்சி. ஸோ வீக்கர் மார்ச் குவார்ட்டர். ஸோ ஒரு ப்ரெஷர், மார்ஜினில் ப்ரெஷர் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் கன்சர்ன் ஓவர் த ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் மார்ஜின்ஸ்னால தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஓவராலாக மார்க்கெட்டுன வெரி வாலட்டைல் மூவ். பட் காலையில் நன்கு ஏறினது கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு மேலே. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 23,783.50 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 23,470 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்மளுடைய வீக்கெண்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.